செப்டம்பர் 2. இன்றைய புனித அருளாளர் ஜான் பிரான்சிஸ் புட் மற்றும் தோழர்கள். இவர்கள் கத்தோலிக்க திரு அவையின் குருக்கள் ஆவர். இவர்கள் பிரெஞ்சு புரட்சியால் பாதிக்கப்பட்டவர்கள். இவர்கள் அனைவரும் வெவ்வேறு காலகட்டங்களில் கொல்லப்பட்டாலும் இவர்களின் சிந்தனை, லட்சியம் மற்றும் கொள்கையால் திரு அவையில் இணைத்து நினைவு கூறப்படுகின்றனர். 1791 ஆண்டு பிரெஞ்சு நாட்டில் சிவில் அரசியல் அமைப்பானது கிறிஸ்தவ குருக்களை கத்தோலிக்க விசுவாசத்திற்கு மாறாக சத்திய பிரமாணம் எடுத்துக்கொள்ள வலியுறுத்தியது. அதனை ஏற்க மறுத்த குருக்கள் அனைவரும் கொல்லப்பட்டனர். இவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள் ஜான் பிரான்சிஸ். இவர் பிரான்சிஸ்கன் சபையின் குருவானவர். இளம் துறவியருக்கு இறையியல் கற்பித்துக் கொண்டிருந்தார். இவர் பிரெஞ்சு புரட்சியின் போது கைது செய்யப்பட்டு அங்குள்ள கார்மெல் சபையின் பள்ளியில் சிறை வைக்கப்பட்டார். சுவிட்சர்லாந்து நாட்டில் பிறந்த அபலினஸ் என்ற கப்புச்சின் சபை குருவானவர் தூர கிழக்கு நாடுகளுக்கு மறைபோதக பணி செய்ய செல்வதற்காக ஆயத்தமாக இருந்தார். இவர் கீழ்த்திசை மொழிகளை பாரிஸ் நகரில் கற்றுக்கொண்டிருந்த போது கைது செய்யப்பட்டு கார்மேல் சபையின் பள்ளியில் சிறை வைக்கப்பட்டார். செவரின் ரவுல்ட் என்ற குருவானவர் பாரிஸ் நகரில் அருட் சகோதரியர் குழு ஒன்றிற்கு குருவாக இருந்தார். இவரும் கைது செய்யப்பட்டு கார்மேல் சபையின் பள்ளியில் சிறை வைக்கப்பட்டார். மேற்கண்ட மூவருடன் பல்வேறு ஆயர்கள், மறைப்பணியாளர்கள், மறைமாவட்ட குருக்கள் உள்ளிட்ட 182 பேர் 1792 ஆண்டு செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி பாரிஸ் நகரிலுள்ள கார்மேல் சபையின் பள்ளியில் படுகொலை செய்யப்பட்டனர். 1926 ஆண்டு இவர்கள் அருளாளர்களாக அறிவிக்கப்பட்டனர். 1737 ஆண்டு பிறந்த பிரான்சிஸ்கன் மறைப்பணியாளர் ஜான் பாப்டிஸ்ட் ரெகுரி 3 நகரங்களில் இருந்த எளிய கிளாரா துறவர மடங்களில் குருவாகவும் ஒப்புரவாளராகவும் பணியாற்றினார். கிறிஸ்தவ விசுவாசத்திற்கு மாறாக சத்திய பிரமாணம் எடுத்துக்கொள்ள மறுத்த காரணத்திற்காக இவர் கைது செய்யப்பட்டார். இவரும் இவருடன் மறைமாவட்ட குருக்கள் 13 பேரும் 1794 ஆண்டு ஜனவரி மாதம் 21ஆம் தேதி லாவல் நகரில் மறை சாட்சிகளாக கொல்லப்பட்டனர். அவர்கள் அனைவரும் 1955 ஆண்டு அருளாளர்களாக அறிவிக்கப்பட்டனர்.